ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. சின்ன முயற்சி கூட ஒரு பெரிய வெற்றியை தரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து இட்லி தோசை பொடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. எடுத்துக்கலாங்க. நல்லா ஹீட் ஆகணும். இது பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஒரு தடவை பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம என்னைக்காவது பிஸியா இருக்கும்போது இந்த பொடியை வச்சு சாப்பிடலாம். இது ஹெல்தியும் கூடங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து உளுந்து வந்து நான் 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. அதாவது ஃப்ரை பண்ணணும். ட்ரைலியே ஆயில் ஊற்றக்கூடாது. ஆயில் ஊற்றாம இதை ஃபுல்லுமே வெறும் கடாயில் நல்லா கடாய் வந்து நல்லா திக்காக இருக்கிறதா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காதுங்க. இதை நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க செவக்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பாதி வெந்ததும் இது கூட நம்ம வந்து கார்லிக் போட்டுக்கலாங்க. இது கூட சேர்ந்து அதுவும் ஃப்ரை ஆகிடும். இப்போ ஒரு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கார்லிக் ஒரு பெரிய பூண்டாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தோலோட தான் இருக்குது. அந்த மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேங்க. தனித்தனியாக பிரித்து அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா செவக்க வர்ற வரைக்கும் வறுக்கணுங்க. வறுக்கும் போது ரெண்டுமே ஃப்ரை ஆகிடும். உளுந்துமே நல்லா ரெட்டாக வந்துடும். நம்ம கார்லிக்குமே நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படியும் ஒரு 7 மினிட்ஸ் ஆகுங்க. பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அவ்வளோதான். இதுக்கு வேறு பெரிய வேலைலாம் இல்லை. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தால் இட்லி பொடி ரெடிங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோங்க. நல்லா கைவிடாமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. தீஞ்சிடக்கூடாது. மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்தது. இது ரெண்டையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு 100 கிராம்ங்க. அதையும் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி 3 மினிட்ஸ்க்கு வறுத்த உடனே $100 கிராம் வந்து ஒயிட் டில்லு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் எள் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸ்பெஷலாக லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. முதுகு வலிக்கு, கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. அதை இது கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இது கூட சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். போட்டு வதக்கிட்டே இருக்கணுங்க. இது கூட நான் ஒரு 13 வத்தல் எடுத்திருக்கேங்க. இது எங்களுக்கு போதும். நீங்கள் ரொம்ப காரம் சேர்ப்பீங்கன்னா கூட ஒரு 4-5 வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் 13. இது மீடியமாக தான் இருக்குங்க. ரொம்ப சப்புன்னெலாம் இருக்காது. ஓரளவுக்கு காரமாக தான் இருக்கும் பொடி. இல்லை நாங்கள் காரம் ஜாஸ்தி சேர்ப்போம்னா இன்னும் ஒரு 5-6 வத்தல் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இதில் சேர்த்து நல்லா மீடியமில் வச்சு இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. வத்தல் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் இது ட்ரை ஃப்ரை தான் நம்ம பண்ணுறோம். இதில் ஆயில் வந்து சுத்தமாக ஆட் பண்ணல. இப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து நான் வந்து ஒரு 20 கொத்துங்க கருவேப்பிலை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கழுவி காய வச்சு. நீங்கள் பச்சையாக கூட போடலாம். பச்சையாக போட்டால் கொஞ்சம் வந்து அது ட்ரை ஆக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் காய வச்சு இன்றைக்கி யூஸ் பண்ணலாம். இது பச்சையாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ட்ரை ஃப்ரை. இது வந்து அந்த கரெக்டாக பக்குவமாக வறுக்கணுங்க. கை விட்டுறக்கூடாது. ஸ்டவ் பக்கத்தில் இருந்தே ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணுங்க. அப்போ தான் பொடி நல்லா வாசனையாக சூப்பராக வருங்க. இப்போ இந்த கருவேப்பிலெல்லாம் சீக்கிரம் ஃப்ரை ஆக நான் 1.5 ஸ்பூன் வந்து சால்ட்டு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேஜ். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. நம்ம பொடிக்கு அரைக்கிற மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து நான் பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி போதுங்க, ரொம்பலாம் கிளற வேணாம். இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் எள்ளெல்லாம் வெடிச்சிருச்சு, பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். நல்லா பொடி வந்து அரைச்சிட்டேன். ஒரு பேட்ச் அரைச்சாச்சுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இன்னொரு தடவை இதே மாதிரி போட்டு எடுக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நல்லெண்ணெயோட ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு பொடி எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே. இவ்வளோ பொடி கிடச்சிதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. இட்லி தோசையோடு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பொடி தோசை பண்ணிக்கலாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க.